டேய், என்னடா இது? என்ன நடக்குதுங்க? உன் பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சைட்ல நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு முன்னாடி அவனை அடிச்சு அவமானப்படுத்திடுறீங்க. பதிலுக்கு அவனாண்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். டேய், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படியே நீ சொல்ற மாதிரி சம்பந்தம் இருந்தாலும் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன? நான் போய் இவன்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நடக்கவே நடக்காது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு, நீ சொல்ற பொய்ய உன் அமுல் பேபி நம்பலாம். ஆனா இந்த வீட்டுல இருக்க மத்த யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ணி, சத்யா சொல்றதை நீங்க நம்புறீங்களா அண்ணி? டேய், நீ நம்புறியா? அனிதாமா, நீ நம்புறியாமா? சொல்லுமா. மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, நம்புறீங்களா? ஓ, இவனையா? அப்ப என்ன மதிக்கல. யாராவது ஒருத்தர் நம்புறேன்னு சொல்லட்டும், நான் மன்னிப்பு கேட்க தயார். அக்கா, இதுக்கு மேல இவரை அவமானப்படுத்துறதை என்னால பொறுத்துக்க முடியாது. அம்மா, சித்தப்பா மேல இருக்கிற கோபத்துல இவ குப்பத்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பழி போடுறா. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரவுடி பேபி போய் சொல்ல மாட்டாங்க. ஓ, அப்போ உனக்கு இந்த சித்தப்பாவை விட குப்பத்துல இருந்து வந்த உன் பொண்டாட்டி முக்கியமா போயிட்டால? சரிடா, உன் பொண்டாட்டி என் மேல வச்ச குற்றச்சாட்டை ஆதாரத்தோட நிரூபிக்கட்டும். அப்படி நிரூபிச்சுட்டா நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளில போயிடுறேன். பிரபு, சித்தப்பாவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? மா, என்னம்மா? ரவுடி பேபி சொல்றதுல உண்மை இருக்கு. ஏண்டா, குப்பத்துல இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து இந்த குப்பத்துக்காரி குடும்பத்துல குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆரம்பத்திலேயே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்திருக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால குப்பம் எல்லாம் கோபுரத்துல உட்கார்ந்து ஆட்டம் போடுது. சத்யா, குடும்பத்துல இருக்குமா வீண் பிரச்சனை? விட்டுருமா. அண்ணி, அப்பா மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் அண்ணி. உன்னை யாரும் அமுல் பேபி கம்பெனிக்கு வேலைக்கு போக சொன்னது? பேசாம நான் சொன்ன வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்துருக்குமா? டேய், நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல வேலை பார்க்க கூடாதுடா. தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் அமுல் பேபி கம்பெனிக்கு வேலைக்கு போவாத. என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இந்த குடும்பத்துக்காக சத்யா தன்னோட மானம், மரியாதை, ரோசம் எல்லாத்தையும் விட்டாடா. என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுடா. பா. ரவுடி பேபி, யாரோ யாராண்டியோ மன்னிப்பு கேட்க தேவை இல்ல.
ரவுடி பேபி என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. வீட்டில் வேற எல்லாரும் அவங்கள கார்னர் பண்ணி பேசிட்டாங்க. இப்போ அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறது? கால் பண்ணி பேசலாமா? ரவுடி பேபி, என்னங்க இது? 100 இயர்ஸ்ங்க. இப்பதான் நான் உங்களை பத்தி யோசிச்சேன். நான் யோசிச்ச உடனே நீங்க வந்து நிக்கிறீங்க. எப்படி? அதெல்லாம் அப்படிதான். எல்லாரும் என் மேல தப்புன்னு பேசினாங்களா, அதுவும் இல்லாம அங்க தனியா இருந்தா அங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆக மாட்டுது. அதான் அமுல் பேபியை பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும் நீங்க வந்தேன். என்ன அமுல் பேபி சிரிக்கிறா? எல்லாரும் என்ன தப்புன்னு சொல்லும் போது நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா அது ஒண்ணு போதும். என் வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏன் அவள் பேபி இதெல்லாம் உனக்கு சொல்லிதான் தரணுமா? சரி, அப்ப நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்ல அவள் பேபி? நீங்க முதல்ல வாங்க வாங்க உட்காருங்க. சொல். அது வந்து மாக்கான நீங்க திரும்ப வேலைக்கு வர சொல்லணும். ரவுடி பேபி, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்க அந்த சமயத்துல வேலை இல்லாம இருந்தா பொண்ணு வீட்டுல தப்பா நினைப்பாங்கல்ல? இல்ல வேணாம் அவள் பேபி, அவனு வேற இடத்துல வேலை பார்த்துக்கலாம். எங்க என்ன ரவுடி பேபி, அது மட்டும் இல்லாம பள்ளியோட வெளியில போனா ரொம்ப தப்பாயிருங்க. எனக்காக நீங்க இதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நான் முக்கியம்னா நீங்க எனக்கு இதை பண்ணுங்க, இல்லனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்ன அவள் பேபி நீ இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துல என் அப்பாவுக்கு அப்புறம் நான் நம்புற ஒரே ஆள் நீதான். உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? இப்ப என்ன அந்த மாக்கான வேலைக்கு வர சொல்லணும், அதுதானா? அந்த போன் எடு. ஹலோ, சொல்லு சத்யா. டேய், நாளைக்கு அமுல் பேபி சைட்டுக்கு வேலைக்கு வந்துரு. வேலைக்கு? என்ன சத்யா சொல்ற? சொன்னா கேள்றா. சரி சத்யா. சரி. இப்போ ஓகே அமுல் பேபி? தேங்க்யூ ரவுடி பேபி. ஐயா சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஏங்க மைண்ட் ஃப்ரீயா இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? அதான் சொன்னல, உன்னை பார்த்தாலே என் மைண்ட் ஃப்ரீ ஆயிரும்னு. இப்ப நான் ஓகே தான். அதே மாதிரி வீட்ல இருக்கிறவங்களையும் நான் சரி பண்ணோம்ல. ஓ அப்படி. ஆனா அவங்க தானே உங்களை தப்பா புரிஞ்சு திட்டாங்க. அதுக்காக அப்படியே விட்டா நாளைக்கு உலகமகா தப்பு பண்ண மாதிரி பேசுவாங்க. அதான் அவங்கள சரி பண்ண gift கொடுக்க போறேன். gift? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கடைக்கு போய் வாங்கணும். சரியா, நான் போயிட்டா? பிரபு, அடுப்புல வேலையா இருக்கேன்டா. இப்படி வந்து கண்ணு முன்னா என்ன அர்த்தம்? டேய், அடி பிடிச்சிட்டு போதுடா, கையை எடு. டேய், என்னடா விளையாட்டு இது? அடி பிடிச்சிட்டு போகுது பிரபு, செஞ்சதெல்லாம் வீணா போயிடும், கையெடு. எனக்கு புரிஞ்சு
போச்சுடா. நான் உன் பொண்டாட்டி மேல கோவமா இருப்பேன், அதுக்காக என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாம் பண்றியா? ஆமா, இதெல்லாம் யாரு கொடுத்த ஐடியா? உன் ஐடியாவா இல்ல உன் பொண்டாட்டி கொடுத்த ஐடியாவா? ஏன் உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேச மாட்டாளாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சமாதானப்படுத்துறதுக்கு உன் பொண்டாட்டி வர மாட்டாளாமா? அதுக்குதான் உன்னை அனுப்பி வச்சிருக்காளா? அவ பேச்ச கேட்டு உடனே நீயும் இங்க வந்துட்ட. இருக்கு அவளுக்கு இருக்கு. டேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. கையை எடு. நீயா? உங்க மகன் ஒன்னும் அனுப்பி வைக்கல, மருமகளே தான் வந்துக்கிறான். என் மேல இன்னும் கோமா இருக்கிறீங்க போல இது. இப்படி பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா என் மேல இன்னும் கோவம் தீரல போல இது. கோவத்துல நீ இன்னும் அழகா இருக்கிற இந்தோ. ஆனா அதுக்காக எப்பவுமே கோவத்துல இருந்தா உடம்புக்கு நல்லது இல்ல, பாத்துக்கோ. ஓ, சிரிக்க மாட்டீங்களா? சரி, உங்க கோவத்தை எப்படி கூல் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். வெயிட். என்னது இது? கிஃப்ட். கிஃப்ட்னு தெரியுது, ஆனா இது எதுக்கு? நம்ம மேல வருத்தமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் குத்தா வருத்தம் எல்லாம் போய் சந்தோஷப்படுவாங்கன்னு என் அப்பா சொல்லிக்கிறாரு. வாங்க இந்த ப்ளீஸ். உள்ள என்ன இருக்கு? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான், பிரிச்சு பாரு. புடவை நல்லாதான் இருக்கு. பிடிச்சிதா? பிடிச்சிருக்கு. அப்படின்னு நான் கொஞ்சம் சீரியா பெருசா. ஓஹோ, மாமியாருக்கு மட்டும் நைஸா கிஃப்ட் கொடுத்து சரி பண்ணலாம்னு பாக்குறீங்களா? அவங்க மட்டும்தான் உங்க மேல வருத்தமா இருக்காங்களா? நான் கூட தான் உங்க மேல வருத்தமா இருக்கேன். எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? உனக்கு இருக்குது சௌமியா, இரு. இந்தா உன்னோட கிஃப்ட். என்ன கிஃப்ட் அண்ணி? ஓபன் பண்ணி பாரு. ஹாய், பாப்பாக்கு ஸ்வெட்டரு. இங்க பாருங்க. அட, என்ன? சாக்ஸ் கியூட்டா இருக்கு. அண்ணி, நானே பின்னலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர்டா சத்யா, ஸ்வெட்டர் நல்லா இருக்கு. அண்ணினா அண்ணிதான். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குங்கிறது சத்யா விஷயத்துலதான் சரியா இருக்கு. சூப்பர் சாங் இல்லை? உங்களை இப்படி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச லவ் சாங்கை கேட்டு ட்ரைவ் பண்ணுங்கிறது என்னோட 3 வருஷ கனவு.
என்னோட 3 வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உங்களை முதல்ல எங்க பார்த்தேன்னு தெரியுமா? எங்க பாத்தீங்க? ஒர்க் டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அப்பப்போ நான் பீச்சுக்கு வருவேன். அப்படி ஒரு நாள் பீச்சுக்கு வந்திருந்தப்போ தான் நான் உங்களை பார்த்தேன். உங்கள் சிஸ்டரோட வந்திருந்த நீங்கள் அலைகளோட ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தீங்க. கடல் தேவதையே கரையில் வந்து நின்று அலையோட விளையாடிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பீச்சு காத்துல கலைஞ்சு போன உங்க தலைமுடிய நீங்க ஒரு கையால ஒதுக்கும் போது அடங்கி போனது உங்க தலைமுடி மட்டும் இல்ல, என்னோட இதயமும் தான். நீ என்னை எப்படி வேணும்னாலும் லவ் பண்ணிக்கோ. என் மேல பைத்தியமா கூட இரு. ஆனா அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் லவ் பண்ணது என் பிரபுவை தான். இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் என் பிரபுவை தான். நான் பிரபுவோட சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய சத்யா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ என் மேல வச்சிருக்கிற உன் பைத்தியக்காரத்தனமான காதல எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சத்யாவையும் பிரபுவையும் நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். சத்யாவும் பிரபுவும் வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், பணம் எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வரணும். நான் வர வைப்பேன். அதுக்கு நீதான் என்னோட ட்ரம்ப் கார்டு ரஞ்சித். ஹலோ, என்னாச்சு? நான் பேசிக்கிட்டே வரேன், எதுவுமே பேசாம நீங்க அமைதியா வந்துட்டு இருக்கீங்க. உங்க மனசுல நீங்க வேற ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் மனசுல ஒன்றும் இல்லை. நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே வரேன். ரஞ்சித், நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. என்னை இங்க டிராப் பண்ணிடுறீங்களா? ஓகேங்க. Bye. See you. Bye. 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 போயும் இந்த குப்பத்து பொடி பையன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்லிட்டானே பிரபு. இந்த 2 குப்பமும் இப்ப எதுக்கு இங்க வருது? நான் சின்ன மாமனாரே, எங்களை பார்த்தது ஒரு மாதிரி மெர்சலாருரா. இப்ப எதுக்கு இவனை இங்க கூட்டிட்டு வந்த? அது வீட்ல எல்லாரும் முன்னாடியும் அவனாண்ட மன்னிப்பு கேட்க அவனுக்கு கொஞ்சம் கூச்சமா வந்துருவான். ஏன்னா நீ பெரிய மனுஷன் இல்லையா? அதான் இங்க மன்னிப்பு கேட்க வசதியா இருக்கும்ல, அதனாலதான் கூட்டினா. என்ன சின்ன மாமனாரு, மறுபடியும் மெர்சல் ஆயிட்டியா? பயப்படாத பயப்படாத. அமல் பேபி தான் திரும்பவும் இவனை வேலைக்கு கூட்டின்னு வர சொன்னான். சரி சரி அதெல்லாம் விடுங்க. உங்களாண்ட எனக்கு ஒரு டீலிங் இருக்குது. என்ன சின்ன மாமனாரு பாக்குறீங்க? டீலிங் மறந்து போச்சா? உங்களுக்கு மறந்து போயிருக்கும், ஆனா எனக்குலாம் அது மறக்காது. சூப்பர்வைசருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு நிரூபிஸ்தா விட்டு விட்டு போறதா சொன்னீங்களா? என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். அதுவா சவாலா?
நிரூபிக்க தானே சின்ன மாமனாரே நான் அதிரடியா கிளம்பி வந்துக்கிறேன். இங்க இப்பவே நிரூபிக்கிறேன். சின்ன மாமனார் முன்னாடி நான் விசில் வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல அக்கா? ஓகே சத்யா. இது யாருன்னு கன்ஃபியூஷனா இருக்குதா? உங்க திருட்டுத்தனத்துக்கு பார்ட்னரா இருக்கிறார்ல சூப்பர்வைசர், அவரோட லைஃப் பார்ட்னர். அதான் அவரோட கான்டாக்ட். சோ இவங்களை எதுக்காக இங்க கூட்டின்னு வந்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? மா நான் அந்த விஷயத்த சொல்லுங்க. ஓகே மேடம். வேணா ப்ளே பண்ணி காட்டுங்க. சரி. நாம பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சைட்ல பாம்பு வச்சவன ஒரு மாதிரி மிரட்டி லாக்அப்ல வச்சாச்சு. அவனை யாருக்கும் தெரியாம போய் பார்த்து எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு போ. ஓகே சார். ஓ மாக்காண்ட மன்னிப்பு கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம்.